வணக்கம். படித்ததில் பிடித்தது ஒரு அழகான குட்டி கதை. ஏசி 2 டயர் ரயில் பயணம் அரசாங்க ஊழியனுக்கு தரப்படும் எல்டிசி சலுகை. எனக்கு இப்போது சேலரி இன்க்ரிமெண்ட் வந்ததுனால இந்த வருஷத்துலேருந்து செகண்ட் கிளாஸ்லேருந்து பயணத்துலேருந்து ஒரு சின்ன ப்ரமோஷன். மும்பையில் அக்கா வீடு, நான், என்னுடைய ஒய்ஃபு, 5 வயது மகன். 10 நாள் அக்கா வீட்டில் போய் டேரா போடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அந்த ஏசி கோச்சில் வந்து உட்காந்து பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுடைய உடையிலேயே தெரியுது நல்லா செழுமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போட்டிருக்க கர்டன்ஸ் எல்லாமே என்னை கொஞ்சம் மிரள தான் வச்சிச்சு. எதிரில் பார்த்தேன், முழு ரிஷி கபூர் ஜாடையில் ஒரு குஜராத்தி, பைஜாமா ஜிப்பா. பக்கத்தில் அழகாக ஒரு வெண்ணெய் கூட பேசிகிட்டு இருந்தார். இங்கே நான் வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது அவருடைய மனைவியை. அப்படி ஒரு கலர், அப்படி ஒரு அழகு. ஒருவேளை பணத்தோட மினுமினுப்பாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. திரும்பி பார்த்தேன், மன்னார்குடியில் கைப்பிடித்த என்னுடைய மனைவியை பார்த்தேன். உருளைக்கிழங்கு பக்கத்தில் வச்ச கருணக்கிழங்கு மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு வேறு என்ன செய்ய முடியும். அப்படியே அதுலேருந்து திரும்பி ஏசியோட பிரமிப்புலேருந்து நீக்கி அப்படியே என்னோடய அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக என்னுடைய பார்வையை உலாவ விட்டேன். அது யார் அந்த பர்த்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ராதிகா. என்னுடைய பார்வையோட உறுத்தல்லையே அவளும் என்னை கவனிச்சா. அவள் தான் ஃபஸ்ட்டு என்னை பார்த்து புன்னகை செய்தாள். 6 வருடம் கழித்து சந்திக்கும் புன்னகை இன்னமும் அப்படியே இருந்தாள். நான் எப்போது 6 வருடத்துக்கு முன்னாடி அவளை பார்த்து பேசினேனோ அதே மாதிரி இன்னமும் இருந்தால். மனசுக்குள்ளே டக்குன்னு தோணுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு அவளுக்கு. அவளுடைய கழுத்தையும் காலையும் ஆராய்ந்தேன். ஆகலை. எனக்கு ஒரு சின்ன குரூர திருப்தி. உடனே என்ன பண்ணேன், என்னுடைய ஒய்ஃபை பார்த்து, மாலடியர் காஃபி வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தமாகவே கேட்டேன். என்னுடைய பிரியத்தை, நான் என்னுடைய மனைவியை கவனிச்சிக்கிறத அவளுக்கு காதில் விடணும் அப்படின்னே சொல்லிட்டு சத்தமாகவே என்னுடைய மனைவி மீது பாசத்தை காட்டினேன். தலைவலின்னு சொன்னியே, தைலம் தேய்ச்சி விடவா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அவ்வப்போது என்னோடய பார்வை என்னாச்சு அப்படின்னா ராதிகா பக்கம் போச்சு. ஏன் அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃபை நான் இப்போ சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், இவ்வளோ கவனிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவள் பார்க்கணும். அவள் பார்க்குறதில்ல எனக்கு ஒரு அல்ப சந்தோஷம் என்னுடைய நாடிகளில். ஏன் அப்படின்னா, உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டுமா கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கும்போது முகத்தில் அடித்த மாதிரி சொன்னான். உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் கனவு வாழ்க்கை எனக்கு அமையாது அப்படின்னு சொன்னேன். பைக் டீசன் மூக்கில் ஒரு குத்து விட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னமும் அந்த வலி எனக்கு இருக்குது, என்னுடைய நெஞ்சிலையும் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராதிகா தமிழ் வாத்தியாரோட 3வது பொண்ணு. அப்போ அவகிட்ட போய் பேசும்போது எனக்கு தோணுச்சு, என்ன தோணுச்சுன்னா, தமிழ் வாத்தியாரோட 3வது பொண்ணு இருந்துட்டு திமிரப்பாரு, எனக்கு என்ன குறைச்சல், ஒரே பையன், சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீடு, அரசாங்க வேலை, பிக்கல் பிடுங்கல் எதுவுமே இல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவளுக்கு என்னவா, போய் அவ்வளோ இதாக கேட்டால் கனவு காணும் வாழ்க்கையா, அவளுக்கு கிடைக்காத என்னை கல்யாணம் பண்ணிக்க. அப்போவே சபிச்சுட்டு தான் வந்தேன், அவளோட கனவுல இடி விழ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா அதே மாதிரி அவளுக்கு கல்யாணம் ஆகலை. அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். முதல் 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண செலவிலேயே ஒருவேளை அவங்க அப்பா போண்டியாகிட்டாரோ என்னவோ, இருக்கிற காசை போட்டு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு. அப்படி இப்படி கற்பனை கல்யாணம் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தட்டி கழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ராதிகாவை ஒரு பார்வை பார்த்தேன். இதெல்லாம் கற்பனை என்ன, ப்ராக்டிக்கலாக பார்த்தா இதுதான் உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எங்கே இந்த ஏசி கோச்சில் அப்படின்னு யோசித்தேன். நிச்சயம் டிகிரி முடிச்சிருப்பா, கவர்மெண்ட் வேலையாக இருக்கும், என்னை போலவே தான் அந்த மாதிரி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையனையும் மனைவியும் அந்த பிரயாணம் பூரா கவனிச்சிட்டே வந்தேன். காஃபி, சாக்லேட், சிப்ஸ், ஐஸ்கிரீம் அப்படின்னு என்னோடய பணத்தை அள்ளி வீசி அவங்கள கவனித்தேன். என்னுடைய மனைவிக்கே ஒரு திடீர்னு என்னடா திடீர்னு கர்ணன் மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கார் நடந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் என்னுடைய ஒய்ஃப் கேட்டா, யாருங்க அது அப்பப்போ உங்களை பார்த்து சிரிக்கிற அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் ஆயிற்றே, ஜாக்கிரதை உணவு அதிகம் இல்லைவா, எதுவுமே நான் சொல்லிக்கல. எங்கள் ஊர் தான், எதிர் வீட்டில் இருந்த குடும்பம், இப்போது பட்டணத்துக்கு போயிட்டாங்க, 6-7 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஒய்ஃப் மாலதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லார்கிட்டையும் ஈஸியாக டக்குன்னு ஒட்டிடுவா. அவளுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், ஆனால் சுவாரஸ்யமாக பேசுவாள். இது அவளுடைய கேரக்டர். கொஞ்சம் நேரம் போச்சு. எடுத்துகிட்டு வந்த புளிசாதத்தை பிரிச்சுட்டு இருக்கும்போது அவளே கேட்டா, அவங்களையும் சாப்பிட கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு மனசில் ஆசை இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். உடனே என்னுடைய ஒய்ஃப் மாலதியே சட்டுன்னு எந்திரிச்சு போய் ராதிகா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினா. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அவள் மனைவி கூப்பிட்டோன்னே அவாய்ட் பண்ண முடியாமல் வந்து சாப்பிட உக்காந்துட்டா. அப்படியே ஃபார்மலாக கொஞ்சம் பேச்சு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நான் வேணும்னே என்னுடைய மனைவிட்ட சொன்னேன், நல்லா சாப்பிட்ணும், உனக்கு பசி தாங்காது, நீ செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்கு. பாராட்டு மழை தான் அன்றைக்கி பூரா என்னுடைய மனைவிக்கு. ராதிகா ரொம்ப அழுத்தக்காரி, எதையுமே வெளியில் காட்டிக்கவே இல்லை.
நிச்சயம் மனசுக்குள்ளே ஏங்குவா. அந்த சந்தோஷமே எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய மனைவி கேட்டா ராதிகாகிட்ட, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. நான் வாயில் வைக்க போன சாப்பாடை நிறுத்திட்டு அப்படியே ஆர்வமாக அவள் என்ன பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இல்லை அப்படின்னா. ஏன் அப்படின்னு என்னுடைய மனைவி கேட்கணும். இனிதான் யோசிக்கணும் அப்படின்னோடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். யோசிக்கணுமா, நல்ல சமாளிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் எனக்கு 2 புடி உள்ளவே வாய்க்குள்ளே போச்சு. அப்போ தான் என்னுடைய மனைவி வந்து ஏதோ அவகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் வேணும்னே, மாலு உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சாப்பாடு இன்றைக்கி நல்லா இருக்குது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நான் ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டே வந்தேன். ராதிகா அப்போ கேட்டால், என்ன எந்த விஷயமா ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கேயும் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னோடனே ராதிகா வந்துட்டு ஆமான்னு தலையாட்டினா. என்ன வேலை அப்படின்னோடனே நான் கனவு கண்ட வேலை அப்படின்னு சொல்லவும் தான் எனக்கு திக்குன்னு அந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அவளை பார்த்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு கனவு, எல்லா பொண்ணுங்களை மாதிரியும் 20-25 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவனுக்கும் குடும்பத்துக்கு மட்டும் சேவை பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, இந்த ஊருக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு அப்படின்னு சொன்னாலாம். என்னடா கதை விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். என் மனைவி கேட்டாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அவள் சொன்ன பதில், கலெக்டர் வேலை, ட்ரைனிங் முடித்தாச்சு, மகாராஷ்டிராவில் போஸ்டிங், என்னோடது பெட்டர் சாய்ஸ் தானே அப்படின்னு கேட்டுட்டு ராதிகா அப்படியே என்னை அதே புன்னகை மாறாமல் ஒரு பார்வை பார்த்தா. குறுகி போய் தலை குனிந்தேன் நான்.